நன்றியா. ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மணி ஆயிடுச்சு. நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இலக்கியத்தால் இணையத்தில் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் ஐயா கீரா அவர்களுடைய கதைகள், தமிழொலி அவருடைய கதைகள், அழகிரிசாமி கதைகள் என ஒவ்வொரு நாளும் ஒரு கதைகளாக கதை சொல்லிகளின் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் தற்பொழுது வான்புகழ் கொண்ட வள்ளுவனுடைய திருக்குறளை நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தொடங்கி இருக்கிறோம் தோழமைகளே. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இதனுடைய தொடக்க நிகழ்வாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் போற்றுதலுக்குரிய ஜெயசீலன் ஐயா தொடக்கி வைத்த இந்த நிகழ்வு இன்றைக்கு 18ஆம் நாள் நிகழ்வில் வெகாமை என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இந்த அதிகாரத்தை நமக்கு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய அருமை மாணவி தேவகோட்டை மாநகரில் பெருமைமிகு பள்ளியாக இருக்கக்கூடிய புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய லே வே மகாஸ்ரீ அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்டாமா. இவர்கள் பேராசிரியர் ஸ்ரீ சேவன் அண்ணாமலை கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர், இலக்கியத்தால் ஒரு பெரிய நட்புலகத்தை கட்டமைத்திருக்கிற பேராசிரியர் முனைவர் வெண்ணிலா அவருடைய இணையருடைய அருமை மகளாவார். அதே போல இன்றைக்கு நம்மோடு இந்த அதிகாரத்தை சொல்லக்கூடியதற்காக இணைந்திருக்கக்கூடிய பரிந்துரையாளர், உண்மையிலே இவரை சொல்வதற்கு முன்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமையிலும் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் பேசக்கூடிய உரைப்பொழிவு நிகழ்த்தக்கூடிய உரையாளர் உடல்நிலையினுடைய காரணமாக திடீரென நண்பகல் 12 மணிக்கு மேல் தொடர்பு கொண்டு என்னால் முடியாது, மாற்று ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். நாம் தேடிய பொழுதுதான் வெண்ணிலா பேராசிரியர் அவர்களுடைய தொடர்பு கொண்ட பொழுது, ஐயா பயப்படாதீங்க ஏன்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு 4-5 பேரை தொடர்பு கொண்டேன். எல்லாருமே ஐயா எனக்கு 2 நாள் முன்னாடியே நேரம் வேணியா, உடனே நம்மளால முடியாது ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய நல்லாசிரியர் முனைவர் ஐயா தி.க. நாகராஜன் ஐயா அவர்கள் உடனே இந்த பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்மோடு உரைப்பொழிவிற்காக பயணிக்க இருக்கிறார். ஐயா அவர்கள் ஒரு நல்ல கவிஞர், மேடைதோறும் முழங்கக்கூடிய இலக்கிய பேச்சாளுமை மிக்கவர், தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வரக்கூடிய கட்டுரையாளர் மட்டுமல்லாது பன்னாட்டு கருத்தரங்கங்களில் 25ற்கும் மேற்பட்ட கட்டுரைகளை ஒப்படைப்பு செய்து எழுப்பிய வினாக்களுக்கு விடைகளால் பெருமை சேர்த்த பெருந்தகையாளர் ஐயா அவர்கள். அவர் பெற்றிருக்கிற விருதுகள் 100க்கும் மேற்பட்டு என வரிசை பட்டியலை பார்க்கின்ற பொழுது அவர் செய்திருக்கிற இலக்கிய பணி நம் கண்முன்னே நிலைநிறுத்துகிறார். அவர் 11க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்களில் பங்கேற்பாளராகவும் பொறுப்புகளிலும் பயணித்து வருகிற இவர் அவர்கள் அவருடைய நோக்கமெல்லாம், அவருடைய குறிக்கோள் எல்லாம் தமிழும் இலக்கிய பணியும் என்கிற வாழ்விற்கு தன்னை அர்ப்பணிப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா முனைவர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னகுளம் என்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேர்வு நிலை தமிழாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இன்றைக்கு உரைப்பொழிவால் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த 2 ஆளுமைகளையும் காரணம் இருவருமே மகாஸ்ரீ உள்பட அவங்க அந்த இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சாளர் பேசலைங்கவும், அந்த கதை முற்றுதல் செய்யக்கூடிய மாணவியும் நான் அவங்க பேசுற இன்னைக்கே பேசுறேன்னு ஒதுங்கிட்டாங்க. உடனே யார் வரலைனாலும் பரவாயில்ல, தன் மகளையே பேச வைத்த வெண்ணிலா அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்திலும் குறிப்பாக அவருடைய இணையர், அவருடைய கணவர் பெருமகனாருக்கும் நன்றியை சொல்லி இப்பொழுது முற்றோதல் செய்வதற்காக
இந்த வெகாமை என்கிற அதிகாரத்தை சொல்வதற்காக புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேவகோட்டையில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலைப்பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவி லே வே மகாஸ்ரீ அவர்கள் இப்பொழுது முற்றோதல் செய்வார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. அதிகாரம் 18 வெஃகாமை. நடுவின்றி நன்பொருள் வெஃகின் குடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். படுபயன் வெஃகி பழிவடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். சிற்றின்பம் வெஃகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புன்மையில் காட்சியவர். ஆகி அகன்ற அறிவெண்ணாம் யார் மட்டும் வெஃகி வெறிய செய்யன். அறிவெஃகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெஃகி பொல்லாத சூழல் கெடும். வேண்டற் வெஃகியா மாக்கம் விளைவியின் மாண்டற் கரிதாம் பயன். அஃகாமை செல்வதற்கு யாதனின் வெஃகாமை வேண்டும் பிறர்க்கை பொருள். அறனறிந்து வெஃகாமை அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே தரும். ஆங்கே திரு. இரல் ஈனும் எண்ணாது வெஃகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னுஞ் செருக்கு. இவ்வாய்ப்பினை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தலைவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை ஆற்றுப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் முனைவர் திரு கருமுருகன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. முற்றோதல் செய்த மகாஸ்ரீ அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்து இதற்கான உரைப்பொழிவை தருமாறு நல்லாசிரியர் முனைவர் தி.க. நாகராஜன் ஐயா அவர்களை மிக்க மகிழ்வோடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களே, உரைப்பொழிவு தருக. நாகராஜன் ஐயா. நாகராஜன் ஐயா. தயாராயிட்டேன் ஐயா. நன்றியா, நன்றி நன்றி நன்றி. உதிரத்தின் உறவோடு உலகத்தில் நீன்று உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. உள்ளத்தின் உள்ளூரும் அன்பான மொழியாலே உயரத்தில் ஏற்று தாயே, நற்றாய கற்பகமே எங்கேனும் பிழை கண்டால் இங்கு பொறுப்பாய் நீயே. என் அன்பு மிகும் தாயே, என் அன்பில் மிகுந்தாயே. ஆன்றவிந்தடங்கிய பெரியோர்களே, எல்லா காலத்திலேயும் தன்னலம் இல்லாத தொண்டு மட்டும்தான் உலகத்தை நிலைநிறுத்தும் என்பதை மெத்த படித்தவர்களே, வாழ்ந்து பார்க்கிறவர்களே, செய்முறையினாலே திருக்குறளை எங்களைப் போன்ற தனிச்சொற்களை எல்லாம் கைப்பிடித்து அழைத்து வந்து நாள் மலரட்டுமே என்று காசினியில பிறப்பிற்கு விளக்கம் தருகிறவர்களே, உங்களை சுற்றி பார்க்கிற பொழுது எத்தனை நூல்களுக்கு இடையில் நீங்கள் இருக்கிறீர்கள், திறந்த புத்தகமாய் இருக்கிறீர்கள். இன்னொன்றையும் நினைந்து பார்க்கிற கறந்து வரல் எழினி எப்படி சிறப்பா இருக்குமா. கறந்து வரல் எழினி என்று அங்கே சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்ற காதையிலே சொல்லுவானே இளங்கோவடிகள், பின்னாடி இருக்கிற அந்த எழினி திரை காட்ட மிக அற்புதமாக, இதுதானா ஒருவேளை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனா இதானா என்று கூட நான் சிந்திக்கிறேன். இப்போ இவ்வாறும் நினைந்து பார்க்கிறேன். சகோதரி, என்னடா இது காலை நேரத்திலே வெண்ணிலா அழைக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் அப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டேன், அடட இன்னுமே பகல் வந்தும் கூட பகலும் இருள் பார்ப்பட்டன்று என்று சொல்லுகிறார். யாருன்னா, யார் ஒருவர் சிரிக்க தெரியாதவரோ அவருடைய வாழ்க்கை இருள் தானே. வள்ளுவன் சொல்றான் இல்ல, அந்த திருக்குறள் நினைவுக்கு வந்தது. அடடே, நாம இருட்டுல தான் இருப்போம் போல் இருக்கு. ஏனென்றால் வெண்ணிலா வருகையே இரவு தானே. ஆனால் சகோதரி அழைத்த பொழுது ஒரு உறுதியும் நம்பிக்கையும் அவருடைய அழைப்பில் இருந்தது. நெகிழ்ந்து சொல்லுகிறார்,
மன்னிக்கணும், சபை மன்னிக்கணும். ஏன் நெகிழ்ந்தேன் அப்படின்னா, அடட! ஞாயிறுல கூட ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றன்று கூட தானா ஆச்சரியம்! நிலா வரும். ஓ! திங்கள் இப்பொழுதே பூத்து விட்டதா? திங்கள் முகம் பூக்கும் சகோதரியே நலமா இருக்கீங்களான்னு கேட்டேன். முதல்ல நினைஞ்சது வள்ளுவன் சொன்ன இருள், நகைச்சுவை இல்லாத உணர்வு. ஆனால் இருட்டடிப்பு செய்யப்பட்டாலும் கூட திருக்குறள் எவ்வாறு மதுரையிலே பலகை ஏறி ஔவையினாலே கொண்டு வரப்பட்டதோ. ஏன்னா ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க காலத்துல பார்த்திருப்பாங்க அந்த படம். ஔவையார் படத்துல பாண்டியனுடைய அவையிலே இருக்கிறவர்கள் எல்லாம் மறுக்கிற பொழுது, ரொம்ப அற்புதமாய் வெறுக்கிற பொழுது, யார் ஒருவரையும் தண்டிக்காமல் அதே நேரத்துல நம்பிக்கையோடு அந்த மூதாட்டி அழைத்து வந்தாலே திருக்குறள் சங்கப்பலகை ஏறி வந்து அப்படியே கொடுக்கும் பொற்றாமரை குளத்துல. அந்த காட்சி அப்படியே நினைந்து பார்க்கிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, இனிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. நான் சகோதரியினிடத்துல மறுக்காமல் ஒன்றை உடனே சொன்னேன். சகோதரி, உங்கள் சுவட்டிலே வருவதற்கு அதுவும் தமிழுக்காக அழைக்கிறீர்கள். திருக்குறள் தானே, மெத்த மகிழ்ச்சியோடு வருகிறேன். ஏனென்றால் குறள் நம் விழி அல்லவா, நம் வழி அல்லவா, நம் மொழி அல்லவா. பொதுமறையை சொல்லுகிற பொழுது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே என்று ஏகாரமிட்டு சொல்லுகிறானே என்று அவருடைய பேரனிடத்துல கேட்டேன். ராஜ்குமார் பாரதியினுடைய மகனிடத்துல. எள்ளு பேரனா? ஆமா. சகுந்த ஆ ஆ வம்சாவளியின் மரபுல பார்த்தோம்னா, நிரஞ்சன் பாரதி ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு என்ன ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பேசிடுவேன் அவரோட. பாரதியினிடத்திலேயே பேசுகிற ஒரு உணர்வு. ஆ மகிழ்ந்து நெகிழ்ந்து சொல்லுகிறேன். புதுவைக்கு செல்லுகிற பொழுது எல்லோரும் கடற்கரை போறதுக்கு தான் விரும்புவாங்க. என்னுடைய இணையாள் மனையாளும் சரி, என்னுடைய மகன்களும் சரி. அவங்கெல்லாம் போகட்டும்னு நானு பீச்சுக்கு அனுப்பிச்சுட்டு நானு பாரதி வாழ்ந்த இல்லத்துக்கு தான் முதல்ல போய் அழுவேன். முதல்ல என்னுடைய உள்ளத்தை நினைந்து நினைந்து நான் நினைக்கிறேன். அவனை தொழுவேன், அவனிடத்திலே அழுவேன், உள்ளத்தை உழுவேன். ஒரு உத்வேகத்தோடு மறுபடியும் எழுவேன். ஏன் சொல்றேன்னா, நம்மை திருக்குறள் எப்படியெல்லாம் சொல்லுது? என்னெல்லாம் சொல்லுது திருக்குறள்? 18வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம்னா, அப்ப 17 பேர் சிந்திச்சிருக்காங்க. 17 பேர் முற்றோதல் செய்திருக்கிறாங்க. 17 நபர்களை கடந்து 18வது ஆளா தான் வரேன். கர்ணன் கேட்பான், எல்லோரையும் விட்டுட்டியே நீ? என்ன போய் கடைசியா ஒரு உப்புக்கு சப்பானி மாரி அனுப்புறியேன்னு கேட்பான். பீஷ்மர் சிரித்துக் கொண்டே சொல்லுவார். ஆகையினால கர்ணனுக்கு வாய்த்த வாய்ப்பு, கர்ணன் போரை அந்த களத்தை எடுக்கிற பொழுது எவ்வாறு ஒரு உத்வேகத்தோடு எடுத்தான் அப்படி நான் இன்றைக்கு எடுக்கிறேன். ஐயா சொல்லுகிற பொழுது உள்ளம் அழுதேன். அடட! வரேன்னு சொல்லிட்டு வரலையே. வரேன்னா 2 நாள் குடுங்கன்றாங்களே. என்னது இது? உலகம் இப்படி இருக்கு. ஆனால் இன்றைக்கு மகாஸ்ரீ கை கொடுத்த அற்புதமா இதுதான். வழுக்குகிற நிலத்திலே நாங்க 2.5 மைல் நடந்து தான் போய் பள்ளிக்கு போவோம். அப்பா சைக்கிள் வாங்கி தரமாட்டேன்ட்டாங்க. சொல்லுவாங்க, "நட, அப்பதான் அப்பதான் நீ பள்ளி பாதையில் நடந்தா தான் நீ பள்ளியினுடைய கல்விப்படி நடப்ப" என்று என்னுடைய தந்தையார் சொல்லுவாங்க. தோன்றத்துணையா இருக்கிற என்னுடைய தந்தையாரை நினைந்து, அவரையும் வணங்கி உரையை தொடர்கிறேன். அப்போ வழிக்கு விழுவேன் நான் சில நாள்ல. ஏன்னா வரப்பு வழியா நடந்து போகிற பொழுது எனக்கு அப்ப நினைச்சுக்குவேன். அடட! யாரொரு வழுக்குகிறார்களோ அவர்களுக்கு ஊன்றுகோலாக பாருங்க, இணையாள் மனையாள்ன்றதுக்கு உதாரணம் இதுதான். நன்றி. சாந்தி நாகராஜனுக்கு நன்றி. பாருங்க. ஆகையினாலே வழுக்குகிற பொழுதெல்லாம் கைத்தாங்கலாக வருகிற வழுக்கு நிலத்திலே எவ்வாறு ஊன்றுகோலோ அப்படி மகாஸ்ரீ பாருங்க, பெண்மையினால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. நான் இப்ப பேசலாம். அழைத்தது யார்? சகோதரி வெண்ணிலா. தலைமை வீற்றிருப்பது யார்? கருமுருகன். சங்கத்தமிழில் எவ்வாறு முருகவேள் சங்கத்தை ஏற்று நடத்தினாரோ அப்படி இந்த ஐயா ஏற்று நடத்துகிறார்கள். அதுவும் முதியவராய் இருக்கிற காட்சி. திருவனையலூர்காரன் இல்லையா? எனக்கு முதியவர்னாலே ஒரு அச்சம் உண்டு எப்பவுமே. ஏன்?
என்ன காரணம்? தடுத்து ஆட்கொள்ளுவான். அவனுக்கு தெரியும் சுந்தரருடைய பாதை மாறுகிறது. வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலை பிடிக்கிறான் சுந்தரன். வா, பரம்பரையா எனக்குத்தான் அடிமை. உன்னுடைய தாத்தாவே எழுதி கொடுத்த ஓலை இதோ. காட்டிய ஊர் இல்லையா? ஐயா கருமுருகன் ஐயா அழைத்த பொழுது அந்த அழைப்பிலேயே எவ்வளவு ஒரு அன்பு ஒழுகிய அழைப்பு. வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொன்ன உறவினர்களும் உண்டு. நான் வாழ்ந்த காலத்திலே, நான் பயின்ற காலத்திலே என்னுடைய தந்தையார் அப்படி தாங்கி வளர்த்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உறவினர்கள், நண்பர்கள்லாம் இருந்தாலும் கூட, வான்ட்டு கூப்பிடுறீங்களே மன்றத்துக்கு, முதற்கண் உங்களுக்கு நன்றி. இந்த மகாஸ்ரீய சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த பாப்பா எவ்வளோ அழகா, அற்புதமா 10 குறளையும் நான் படிக்கிறேன் ஐயா. அப்படித்தான். நல்லோர் எல்லோரும் சேருகிற பொழுது, பூக்கள் எல்லாம் ஒன்றானால் மாலைதானே. அதே நேரத்தில மகிழ் மாலை. ஆகையினாலே இந்த மாலைக்கு ஒரு சிறப்பு உண்டு பெரியோர்களே. இதுதான் அந்தி மாலை சிறப்பு செய் காதை. இன்னொன்றையும் நினைந்து பார்க்கிறேன். அழைத்த பெண்மை வெண்ணிலா என்கிற சகோதரி, இந்தாங்க பேசுங்கன்ட்டு எனக்கு நூல் கொடுத்த எனையாள் மனையாள், அவங்க ஒரு பெண்மை. முற்றோதல் செய்தவர் ஒரு சகோதரி. நான் தொடங்கினேனே உதிரத்தின் உறவோடுன்னு என்னை உடலும் உயிரும் தந்த தாய். ஆகவே தமிழ்த்தாயினுடைய சிறப்பு பாவேந்தன் எழுதுவான், தமிழுக்கு தகுமுயர் வலிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினன். லகுவாய்த் தோன்றுகிறான் பாரதி. எளிய நடை, எளிய மொட்டி என்று அற்புதமாய் கொண்டு செல்கிறான். நான் சகோதரி இடத்துல கேட்டேன், எவ்வளவு நாழி பேசணும்? 1/2 மணி நேரம் பேசலாம்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வகுப்பிலே மாணவர்கள் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லுகிற உலகம் இது. பேசினால் போதும், வீட்டுல எல்லாம் வந்து வாத்தியார் வேலையை பண்ண தேவையில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிற நேரம். ஆனால் பேசுங்கள் என்று மணமேடையிலே ஏற்றினீர்களே பெரியோர்களே, உங்களுக்கு மெத்த நன்றிகளை சொல்லி தொடர்கின்றேன். அது என்ன வெகுதல்? கவட் நாட் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார்கள். என்ன? நாட் கவட்டிங் திங்ஸ். ஏன், என்ன காரணம்? அது ஒரு வியாதியா? ரொம்ப அற்புதமா திரைப்படத்துல காட்டுவாங்க. ஒரு மூதாட்டி, அவர்கள் குலம் சொல்லக்கூடாது, அவங்க வந்து எந்த பொருளையும் எடுத்து 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 வச்சுக்குவாங்க. அது ஒரு வித நோய் என்று சொல்லுகிறார்கள் உளவியல் அறிஞர்கள். அப்படி நடுவின்றி நன்பொருளை, பிறர் கூறிய பொருளை எடுத்துக்கொள்ளுகிற அந்த தன்மை இருக்கிறதே, அது இயல்பு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தொட்டான் கெட்டான். யாருன்னா ராவணன். ராவணன் வவ்வி எடுக்கிறான். ஒரு பொருளை ராமனிடத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளுகிறான். ராமாயணம் என்கிற காப்பியத்தினுடைய பாரித்து உரைக்கிற உரையை பார்க்கிறோம். கம்பவாரிதி சொல்லுவார்கள், இலங்கையை சார்ந்த ஐயா சொல்லுவாங்க, ஒரு பொருளை வவ்வுதல் என்று சொல்லாதே, அது உலகத்திலே நம்மை எங்கேயோ அழைத்து சென்று விடும். ராவணன், இலங்கை ராவணன் அந்த ஊர்ல இருந்து வரன்னு தன்னை அறிமுகப்படுத்துவாங்க. ஏனென்றால் வெகின் குடி, சிறப்பான குடி பொன்று தன்னுடைய இயல்பை இழந்து குற்றமும் அங்கே தருவதாக 171வது குறள்ல சொல்றாங்க. குற்றமும்னு உண்மையை சொல்லும் பொழுது 2 நிகழ்வு பார்க்கிறோம். ஒன்று, குற்றமாகிய ஒரு பிழை ஏற்பட்டது, அதுக்கு பின்னாடியே சொல்றாரு, வெகி பழிப்படுவ 172வது குறள்ல. முன்குறளையும் பின்குறளையும் இயைத்து பார்த்தால் எவ்வாறெல்லாம் வடு உண்டாகிறது. நமக்கு ஒரு இயல்பு, திருமணத்துக்கு போறோம், மொய் எழுதணும், ஆசைப்படலாமா? ஆனால் ஆச்சரியம், மொய் எழுத வந்த என்னைய வாப்பா வாப்பா நீயே தாலி கட்டுன்னு அழைச்சிட்டீங்க. நான் என்னதான் நன்றி சொல்றது உங்களுக்கு? படுபயன் வெகி, சிறப்பான அறனல்லாத அந்த நிலையில நம்மை நாம் வடுப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது செய்ய மற்ற இன்பம் வேண்டுவது என்னவா இருந்துற போகுது? ஆனால் அந்த இன்பத்தை மறுபடியும் விளக்குறார். சிற்றின்பம் என்று அத விளக்குறார். ஒரு சொல்லு வந்து சுடுது, ஒரு சொல் தொடுகிறது, ஒரு சொல் விடுகிறது, ஒரு சொல் தான் ஒன்றை ஒன்றாக மாற்றி அமைக்கிறது. அந்த சிற்றின்பத்தை வெகுகிற பொழுது நாம்
ஆசைப்பட்டு அந்த ஒரு அல்பத்தனமா அந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் என்ன ஆகுது? மோத்திலால் நேரு இருந்தார். அவருடைய பிள்ளை ஜவஹர்லால் நேரு. ஒரு பேனாவ தந்தையினுடைய எழுதுகோல் தானே, இருந்தாலும் எடுத்துடுறார். வச்சாரு ஒண்ணு பெரம்பால. இந்த வரலாற்றை படிக்கிற பொழுது நான் நினைச்சு பார்க்கிறேன். பெரியவர்களுடைய பொருளை சிறியவர்கள் கைப்பட்டால் குறைந்து போகிறது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை ரொம்ப அற்புதமா நீண்டு எழுதுறார். ஆனால் அதுல பெரியவர்களுடைய கை பட்ட பொழுது கவிதை வளர்ந்தது. ஆனால் அதை சுருக்கி தமிழக அரசு தருகிறது. நீராறும் கடலுடுத்தேன்னு. உடனே கவியரசு கண்ணதாசன் வருத்தமா எழுதுகிறார். பெரியவர்கள் கைப்பட்டு விட்டால் சிறுமை சேர்ந்து விடும். நீண்ட செய்யுள் சூழ்நிலைக்கேற்ப சுருக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய இதழில் எழுதியதாக அப்பா சொல்லுவாங்க. அதை நான் நினைந்து பார்க்கிறேன். என்னுடைய தந்தையாரும் வித்வான் படிச்சவங்க. தாத்தா திருவையாறு அரசர் கல்லூரியில தமிழ் பயின்றவர்கள். நான் நினைச்சு பார்க்கிறேன் இப்போ. அப்போ அவர்களெல்லாம் பயின்ற அந்த தமிழ் நமக்கு கைப்படுகிற பொழுது, நாம பத்திரமா வச்சிருக்கணுங்கிற ஒரு உணர்வும், அச்சமும் வருகிற பொழுதெல்லாம் இந்த மன்றத்தை நினைந்து வணங்குகிறேன். இல்லப்பா அப்படி இல்ல. இல்ல இல்லன்ட்டு உட்கார்ந்திருக்காத. வாய்ப்பு நாங்க தர்றோம்ன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை குடுத்திருக்கிறீங்க. வள்ளுவர் சொல்றார், "இளமென்று எனக்கு இல்லியே, வாய்ப்பே இல்லியே." வள்ளுவர் இன்னொரு இடத்துலயும் சொல்றார், "இளமென்று அசை இருப்பாரைக் காணின் யார் நகுவார்னார். நிலமென்னும் நல்லாள் நகும்." அவனா இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு உட்கார்ந்திருக்கானாம். அந்த திருக்குறளை இங்கே ஏய்த்து பார்க்கிறார். இளமென்று வெகுதல். ஏன்டா திருடுன? என்ட்ட இல்ல எடுத்துக்கிட்டேன். இல்லன்னு எடுத்துக்கலாமா? இளமென்று வெகுதம் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். அப்போ புலம் என்பது நுண்மான் நுழை புலம்னு சொல்றான் திருக்குறள்ல. நான் நினைச்சு பார்க்கிறேன். நுண்ணிய நூல் பல கற்பினும்னு சொன்ன வள்ளுவர், நுண்ணிய நூல்களை பல கற்றிருந்தாலும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல நூல்கள் பலவற்றை கற்றதுனால ஒரு அறிவு கிடைக்கத்தான் செய்யுது. அதே நேரத்துல அந்த அறிவு வந்து புலமாக எப்போ மாறுது? புலம் புலம் வந்து எல்லோருக்கும் வாய்க்கிறது இல்ல. காலேஜ் ஃபர்ஸ்ட் தான், யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் தான், கோல்டு மெடலிஸ்ட் தான். ஆனால் புலமாக மாறுகிற பொழுதுதான் பெற்ற அறிவு கூட பயனுடையதாக இருக்க முடியும். இல்லன்னா புண்மை உருவாகிடுது. மிகச்சிறந்த அறிஞன் தான். மிகச் சிறப்பானவன் தான் கர்ணன் வந்து நான் குறையா சொல்லல. கர்ணன் வந்து நல்ல ஒரு அறிவு வாய்ந்தவன், திறமை வாய்ந்தவன் தான். ஆனால் அர்ச்சுனனை நோக்குகிற பொழுது, அர்ச்சுனனுடைய புலம் அறிவு வேறு, புலம் வேறு. ராஜாஜி ரொம்ப அற்புதமா சொல்றார். ராஜாஜி சொல்லுகிற பொழுது, "மோர் தேன் த நாலெட்ஜ், ஞானா இஸ் தேர்" என்று எழுதுகிறார். அது என்ன ஞானம்? பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு, புத்தர் பிரான் அருள் பொங்கிய திருநாடு என்று எழுத வருகிற மகாகவி பூரண ஞானம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த புலத்தை நான் அப்படி இயைத்து பார்க்கிறேன். ஒருவேளை அந்த அந்த புண்மையை உண்டாக்குமானால் அந்த அறிவு பயனற்றது தானே இல்லையா? யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான தவமெல்லாம் செய்திருக்கிற யானே என்னை நோக்கி இப்ப நெடும்பகை யானே செய்துகிட்டேன், நானே செய்துகிட்டேன். நானே செய்துகிட்டேன்னா பயன் இல்லையே. மிகச்சிறப்பானவன் தான் ராவணன் என்கிற அற்புதமான பாத்திரம். நல்ல சிவபக்தன் தான், அற்புதமானவன் தான். ஆனால் புலம் இல்லை. அப்போ அறிவு அறிவு என்பது இடையூறுக்கு மன்னிக்கணும். அறிவு என்கிற நிலை புலமாக மாறாத பொழுது புண்மை செய்து விடுகிறது. அதைத்தான் சொல்றாங்க, "இளமென்று வெகுதம் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர்." அப்போ அவர்கள் சிறுமைப்பட்டு போவது இயற்கை தானே இல்லையா? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னா, சாதாரண ஒரு புல்லிய ஒரு மனிதரை போய் யாரும் அப்படி உயர்த்துவதில்லை. அ ஒ ஒரு இடத்துல வாலி அவர்கள் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஏடு பெயர்த்து எழுதுவார், தவறா எழுதிட்டார். நான் அது பார்க்கல. அது வந்து இது, அது இது ஏதோ சொன்னார் போல இருக்கு.
முத்தமிழ் கலைஞர் உடனே மறுப்பு கொடுக்குறாரு அவருக்கு. ஏப்பா வல்லினம் மெல்லினம் எல்லாத்தையும் நீ பார்க்கணும், இல்லைன்னா உன்னை புல்லினம்னு சொல்லிடும் இந்த உலகம் என்று வருத்தப்பட்டு சொல்றாரு. கலைஞர் அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. வார்த்தை சித்தர் வாலி இல்லையா? வாலி உடனே சொல்றார் வாலி. அடட! வல்லினம் இருக்கிற இடத்துல இடையினம் வந்தால் வாழ்வு என்னாகும் என்று கேட்கிறார். அப்போ புலமை என்பது புலவர்களுக்கு இடையிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டாம். இல்லையா? ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அகன்ற அறிவு எண்ணாம். இருக்குது. அறிவு அகன்றதா இருக்கிறது. அறிவு ஆழமாகவும் இருக்கிறது. அகன்றதாகவும் இருக்கிறது. அகல்னாலே அதானே. இப்போ இருளை அகல் செய்கிறது. அதாவது நீக்குகிறது. ஒளியை அகல் செய்கிறது. அகண்ட பாரதம்ன்றான். அகண்டம் அப்படியே அண்டத்தை விட அகண்டதா இருப்பது வேறு இல்லையா? அண்டம் என்பதே அப்போ அகண்டத்துக்கு உள்ளுக்கு போயிடுது இல்ல? அப்போ அண்டபேர் அண்டமும் பகிரண்டமும் சொல்றான் ஒரு செய்யுள்ல. ஆகையினால அந்த அகல் என்பதே கூட பறந்து பட்டதாய் ஒளிய அத ரொம்ப அழகா சொல்லும் பொழுது குன்றின் மேல் இட்ட விளக்குன்னு சொல்றாங்க. அந்த விரிவை ரொம்ப அழகா பாவேந்தன் எழுதுறான். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு. அடட! அப்போ பாவேந்தருடைய சிந்தனை இந்த மூன்றையுமே இணைக்குது இல்ல? அகண்டு இருக்க வேண்டாம். அதே நேரத்துல ரொம்ப அற்புதமா அந்த அகன்ற அறிவு சாதாரண அறிவு இல்ல. இல்லையா? அது சொல்லும் பொழுது அகன்ற இல்லைன்னா ஒரு சின்ன புள்ளியிலே தொடங்குற கோலம் எவ்வளவு பெரிய கோலமா இருக்குது. மார்கழி மாதத்துல பெண்கள் போடுகிற பொழுது கோலம் கோலமாய் மாறுது இல்லையா? ஒரு புள்ளி தான் கோலமாய் மாறுகிறது. அந்த தமிழன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒரு புள்ளியிலே தொடங்கி அது ஒரு சித்திரமாய் மலர்கிறதுன்னு தமிழன்பன் சொல்றார். ஈரோடு தமிழன்பன் இல்லையா? அப்போ ஒரு புள்ளியில் தொடங்குகிற ஏதோ ஒன்றுதான் விஸ்தரிக்கிறது. சாதாரணமா சொல்றான், வாய்மையே வெல்லும். இந்த சிந்தனை சாதாரணம். ஆனால் வாய்மை வெல்லுமா? வெல்லும். அதுதான் சொல்றான் வள்ளுவன் வாய்மை என்று 10 குறள்ல சொல்றான். சிவபிரகாச சுவாமி ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. வாய்மை என்கிற அந்த அதிகாரத்தை விரும்புவதனாலே என்னவோ தெரியல, நான் இப்படி நினைக்கிறேன். சிவபிரகாச சுவாமி எதை கருதி எழுதினாங்களோ, சிவபிரகாச சுவாமி வீரசைவத்தை சார்ந்தவங்க. அவங்க ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. 10 முறை ஓதுறானா வள்ளுவன். அப்போ அதிகாரம் படைக்கிறான். அப்போ அதிகரித்து சொல்லுகிறான். சிலம்பு அதிகரிக்கிற பொழுது சிலப்பதிகாரம். உவேசா ரொம்ப அற்புதமா சொல்றாங்க தமிழ் தாத்தா. சிறப்பதிகாரம்னு சொல்லிவிடுறாங்க. அப்போ சிலம்பு சாதாரணமா இல்ல. சிலம்புல கொண்மை அப்படி சொல்றா கண்ணகி. அந்த இடத்துல சிலம்பு. இது முத்துப்பரல் என்னது மாணிக்கப்பரல். அந்த இடத்துல சிலம்பை ஒப்பிடுறா. அப்போ சிலம்பை கொண்டே அதிகரிப்பதனாலே சிலப்பதிகாரம் ஆவது போல 10 வளர்த்து போகிற அதிகாரம் ரொம்ப அற்புதமா இருக்குதுன்னு சிவபிரகாச சுவாமி சொல்றாங்க. அங்க இந்த இடத்துல பாக்குறோம், அகன்ற அறிவு எண்ணாம். ஒருவேளை திருடிட்டால், பேராசைப்பட்டு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அப்போ களவுக்கும் அடிப்படையாகி விடுகிறது. இன்னொன்னையும் நினைக்கிறோம், அப்போ இருள் வந்துடுது, அருள் இருக்கிறது இல்லை. இயல்பு மாறிடுது இல்ல, பேராசைங்கிற ஒரு ஆசையினால. அப்ப சொல்றார், அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும். இது சூழ்ந்துரும், வேற வழியே கிடையாது. ஏன்னா பேராசை எப்போ உள்ளத்துக்குள்ளார வந்து விடுகிறதோ எடுக்கணுங்கிற எண்ணம். அதே நேரத்துல அது ரொம்ப அழகா சொல்றான், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கல்வத்தால் கல்வேம் என. அப்போ உள்ளத்தினாலேயும் நினைக்கிறோம்ல, அப்போ அருள் வெகுதல் நம்முடைய இருள் தன்மையை உண்டாக்குகிற அந்த பொல்லாத சூழ கெடுவதாகிய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பத இந்த திருக்குறள்ல ரொம்ப அழகா சொல்றார். எனக்கு எனக்கு பிரமிப்பாவும் இருக்குது. ஒரு குறளுக்கு ஒரு குறள் எவ்வளவு நுணுக்கமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு போறார். வேண்டற்க வேண்டாம்பா, அது பெரிய தொல்லை போல் இருக்குது. வேண்டற்க
வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். அது மாண்டன்னு போட்டாங்க. மாண்டையன் மக்களோடு என்னுடைய நினைச்சு பார்க்கிறார். யாண்டு பலவாக நரையிலவாகுதல் யாங்காகியர் எப்படி என வினவுதிராயின் மாண்டையன் மக்களோடு. அப்போ மாண்டன் சொல்றா மாட்சிமை பொருந்திய அந்த தன்மையை அங்கேயும் பார்க்கிறோம், அந்த குரல்லையும் அது அந்த செய்யுள்ளையும். இங்க பார்க்கிறோம் மாண்டற்கு அரிதாம் பயன். இந்த இந்த பயன் நல்ல பயனா இருக்குமா? அது எப்படி நல்ல பயனா இருக்கும்? இந்த பொருள் கிடைச்சிருக்க இல்ல, வேண்டற்க வேண்டாம் வேண்டாம் மறுக்கிறார். அது அகாமை செல்வத்திற்கு யாது. இங்க அடுத்த குறள்லயே இருக்குது. யாதெனின் வாய்மை எனப்படுவது யாதெனின். இது அவர் ஒரு வழக்கமே வச்சிருக்கார். வினாக்களை எழுப்புவது, அதுக்கு விளக்கங்களை சொல்லுவது. வாய்மை எனப்படுவது யாதெனின் அது கேட்கிறார். இங்கேயும் கேட்கிறார், ரொம்ப அற்புதமா கேட்கிறார். இது வேண்டற்க வெகியாம்னு சொன்ன ஆக்கத்தை, அந்த ஆக்கம் வேண்டாம்னு சொன்னாரு, அதை கேட்கிறாரு இங்க மறுபடியும். அகாமை செல்வத்திற்கு யாதெனின் கேட்டுட்டு பதில சொன்னார், வெகாமை வேண்டும். ஆகையினால ஒருவேளை வளர்றதாக இருக்கலாம், செல்வம் நமக்கு கிடைப்பதாக இருக்கலாம், பொருள் கிடைப்பதாக இருக்கலாம். சொல்றார், அது பிறன் கைப்பொருளாச்சே, நம்மது இல்லையே. இந்த கைப்பொருளை அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதமா. நான் கூட வீடு கட்ட ஆரம்பிச்சேன். அப்போ அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, டேய் ஒரு 1.5 லட்சத்தை தனியா எடுத்து வச்சிரு, எதுக்குமே கைவசம் வச்சிருக்கணும்னாரு. அது ரொம்ப அதுதான் வாழ்ந்தவர்கள், அவங்க தான் அனுபவசாலிகள், திறமைசாலிகள். என்னப்பா 1.5 லட்சத்தை எடுத்து வைக்க சொல்றீங்க, பயன்படும் வையே அப்படின்னாங்க. கைப்பொருள் வச்சிருக்கணும் அப்ப நாம. அது ரொம்ப அழகா வள்ளுவன் சொல்றான். கைப்பொருள் ஒன்று உண்டாக செய்வான் வினைன்னு பின்னாடி சொல்றார். ஒரு கைப்பொருள் வச்சுக்கிட்டு நாம பொருளை இல்லையா, அரங்கின்றி வட்டாடி அற்றே எப்படான்னா, நிரம்பிய நூல் இன்றி கோட்டிக்கோளல். ஒருத்தவன் படிக்க போறான், புத்தகம் கைவசம் இல்லாம போய் என்ன பண்ண போறான்? நம்ம இலக்கணத்திலையும் பார்க்கிறோம். ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா அது இடத்தை சொல்லுது, நபரை சொல்லுது, கருவியை முக்கியமா சொல்லுது இல்லையா? மறை ஓதுகிறார்கள், அவங்க மரப்பினும் ஓதிக்கொள்ளலாகும், பார்ப்பான் ஒழுக்கம் குன்றக்கெடும் இல்லையா? மறை ஓதுகிறவர்களுக்கு புத்தகம் ஏது? அது அப்பர் ரொம்ப அழகா சொல்றாங்க. உள்ள கிழி எழுதி, உள்ளத்துக்குள்ளாயே தானே வச்சிருக்கிறோம் இல்லையா? இருந்தாலும் கருவி தேவை. வடமொழியை சொல்றேன்னு மன்றம் கருத வேண்டாம். புஸ்தகம் ஹஸ்தபூஷணம்ன்றான். அப்போ அரங்கின்றி வட்டாடி ஆட்டு படிக்க முடியாது. இப்போ கருவி இருக்கணும். அப்ப நூல் என்பது ஒரு கருவி இல்லையா? ரொம்ப அழகா சொல்றாங்க இங்க. இந்த ஆக்கமாகிய பயன் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன் வேண்டற்க வேண்டாம். அந்த ஒரு கருவி நாம கொண்டு, கைப்பொருளை கொண்டு நாம் உண்டாக்குற அந்த பின்னாடி வர்ற குறளுக்கும் முன்னாடி இருக்கிற குறளுக்கும் ஏய்த்து பார்க்கறதுக்கு நிறைய இடங்களும் கால அவகாசமும் கொடுக்கிறார் வள்ளுவர். ஒவ்வொரு குறளுக்கு மத்தியிலேயும் ஒரு ஊழிழையை வைக்கத்தான் செய்யறார். ஆகையினால அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு, அந்த மாதிரி அவங்களிடத்துல தான் திருவை கூட சேர முடியும்ன்றார். கேட்டார் ஒரு முதியவர் கேட்டார், மூதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் வேறுபாட்டை கேட்கிறார். நம்ம பேச்சு வழக்கல ஒருத்தி போனா நல்லா இருக்கும், ஒருத்தி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, மாச கடைசியில கை எல்லாருக்குமே, அதுவும் நிறைய வாழ்ந்த பெரியோர்கள் நீங்கள்லாம், நான் ஒரு கருத்துக்காக சொல்றேன். நாம மாச கடைசியில திரு கையில இருக்கிறது இல்ல. அந்த நேரத்துல நமக்கு நினைச்சு பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு. மூதேவி வீட்டை விட்டு போனா தான் நல்லா இருக்குது, ஸ்ரீதேவி நமக்கு வீட்டுக்கு வந்தா தான் நல்லா இருக்குது இல்லையா? இங்கே தவையை காட்டி விடும்னு சொல்றார் வள்ளுவர். அதே வள்ளுவர் தான் தவையை மூத்தவளை காட்டிடும் சொல்றார். ஒரு ஒரு திருக்குறளை எச்சரிக்கிறார். பெரியோர்கள் அறிந்தது தானே. இங்கே ரொம்ப அற்புதமா நாம திரு ஆகிய செல்வம் திறனறிந்து கேட்டு வருதா.
அஹ் இது இது நாம அந்த குறள்லையும் பார்க்கிறோம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். எங்க அசைவிலா ஊக்கம் உடையானுழை ஆக்கம் கேட்டுக்கிட்டே போகுதா. வீட்டை வந்து தட்டுது. நாம இப்படி சிந்திக்கிறோம். மேலை நாட்டார் பாவம். அவன் பாருங்க, அவன் அப்படித்தான் சிந்திக்கிறான். நெவர் நாக்ஸ் அ டோர், சிங்கிள் ப்ராப்ளம் நெவர் நாக்ஸ் த டோர்னு சொல்றான். அவன் ஆங்கிலத்துல அவங்க அவங்க அப்படித்தான் சிந்திக்க முடியுது. எதிரிடையாத்தான் அவங்க சிந்திக்க முடியுது. ஆனா நாம உயர்வாத்தான் சிந்திக்க முடியுது. நாம உலக பொதுமறையா இருக்கிறதுனால இன்னும் நல்லாவே சிந்திக்குது. இவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அறனறிந்து வெக்க அறிவுடையார் சேரும். அப்போ இந்த வெகாமை வந்து அறனறிந்து ஒருவன் தன்னை பாதுகாத்து நான் அந்த யார் பொருளையும் ஆசைப்பட மாட்டேன் என்று வாழ்வானேயானால் அவன்தான் அறிவுடையவன். அப்போ முன்குறள்ல சொன்னமே, சிறப்பான அகன்ற அறிவு. அதுக்கு முன்னாடி சொன்னோம், சிறப்பான புண்மை இல்லாத காட்சி அவர். அவர் அப்பழுக்கு இல்லாதவர், அப்பழுக்கற்றவர். கபிலரை சொல்லுவாங்க, அப்பழுக்கற்ற அந்தணாளன். எங்க ஊருக்கு பக்கத்துல திருக்கோயிலூர். கபிலர் வந்தாரு, அங்கே இருந்து பரம்பு மலையிலேருந்து இங்க வந்தார். 2 மகளையும் அழைச்சிக்கிட்டு வந்தார். சாலமன் பாப்பையா ஐயாவை போட்டு அந்த சீன்ல போட்டு என்னென்னவோ பண்ணிட்டாங்க திரையுலகத்தினர். அட போண்டா சாமி, திரைப்படமே வேண்டான்ட்டார், திரைத்துறையே வேண்டான்ட்டார். ரொம்ப அற்புதமா அப்பழுக்கற்ற அந்த தன்மையை புண்மையில் காட்சியவராய் மாற்றுகிற இந்த வெகாமையை இந்த குறள்ல தான் எல்லாத்துக்கும் முடிச்சா இங்க திறனறிந்து அங்கே திரு வருகிறது என்று ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கிறார். அறனறிந்து வெக அறிவுடையார் சேரும், திறனறிந்து ஆங்கே திரு. இடத்துல நெய் இருக்கு, முந்திரி இருக்குது, சக்கரை பொங்கல் செய்து சுட சுட இருக்குது. ஆனால் பயன் இல்லை. ஏன்னா நான் டயபெட்டிக்கு, நான் ஒரு சர்க்கரை நோயாளி. பார்க்கலாம் அதை. ஆனால் இங்க அப்படி இல்லையா, உன்னை நாடி வந்து அதுவே திருவே வந்து உட்காருதான். உங்களிடத்திலேயே குடியிருக்குதான், உங்களிடத்திலேயே இருக்கும். அறனறிந்து வெக அறிவுடையார், நீங்க சாதாரண ஆள் இல்லை. சேரும் திறனறிந்து ஆங்கே திரு, உங்களிடத்திலே வந்து சேர்ந்து விடும். எனக்கு ஒரு அதிகாரம் பத்தாது. நீங்க ஒரு அதிகாரத்துக்குள்ளார பயணம் பண்ணுங்கன்னா 10 திருக்குறளுக்குள்ளாரே நான் பயணம் பண்ண வேண்டியதா இருக்குது. எனக்கு திருக்குறளை பேசுங்கன்னு ஒரு மணி நேரம் கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய செய்திகளை, தரவுகளை சொல்லலாம். திருக்குறள் முடிய போவதே அதிகாரம்னும் போது உள்ளம் வருத்தத்தை தான் சுமக்குது. இருந்தாலும் வாய்ப்புக்கு நன்றி. இங்க சொல்றாரு, இரல் ஈனும் எண்ணாது வெஹ்யன், விரல் ஈனும் வேண்டாமை எண்ணம் செருக்கு. விரல்னா என்னன்னா, வேண்டாமை அன்ன விழுச்செல்வம்னு சொல்றாங்க. வேண்டாம், வேண்டுதல், வேண்டாமை, இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலன்னு தீர்க்கமா போட்டார் அங்க அங்க கடவுள் வாழ்த்துல. அப்போ வேண்டாத தன்மை வேண்டும். அதுதான் சொல்றார் ரொம்ப அற்புதமா. வேண்டாமை என்ன விழுச்செல்வம்னு சொல்றார். விழுமிய செல்வமா அது. அந்த தன்மையில இங்க விரல் ஈனும் எதுடான்னா, வீடும் வேண்டா விரலினார் சேக்கிழார் போடுறார். விரல் என்பது வீரம். ரொம்ப அற்புதமான உறுதியை நமக்கு தருகிறது. வேண்டாமை என்னும் செருக்கு. அதனால செருக்கு வேற வளர்ந்துடுதான். நமக்கு ஏற்படக்கூடிய திமிர்ந்த ஞான செருக்கும்னு போடுறான் மகாகவி. திமிர்தலாகிய தன்மையை தருது. திமிர்ந்த ஞான செருக்கும்னு போடுறான். அது ஒரு வித ஞானம், அது ஒரு வித சிறப்பு. ஆனா வடமொழியில பாருங்க, வித்யா கர்வம்னு சொல்லிடுறாங்க. அறிவு வந்து உறுதியானது தான் அது. ஆனா கர்வமாகிய பிறட்சி தான் அது, ஒரு விதத்துல ஆணவம் தான். ஆனால் இங்க சொல்றா, இரல் ஈனும் எண்ணாது வெஹ்யன், விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு நமக்கு சிறப்பாக வரும் துன்பங்களை எல்லாம் நிலையற்றதாக மாற்றக்கூடியது. ரொம்ப ரொம்ப அழகா சொல்றார். சுருக்கமா சொல்லணும்னா, பேராசைப்படுதல், பிறர் பொருளை ஆசைப்படுவதே குடியை கெடுக்கும். அது நமக்கு குற்றம் வந்து சேரும்படியாக 2 விதமான தன்மைகளை தந்துவிடும். அதே நேரத்துல பின்னாடி வரும்னு நினைக்க வேண்டாமா, அப்போதே வந்து விடுமா அந்த குற்றம். அப்போதே வந்து விடும்.
ஆகையினால நாம மனத்துக்குள்ளார இந்த எண்ணம் வராதபடி ஒதுக்கி வாழ வேண்டும். நடுநிலை தவறாமல் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அவங்கெல்லாம் வெட்கப்படுவது, இந்த பிறர் பொருளை விரும்புவது என்பது வெட்கப்படுகிற தன்மைன்னு சொல்றாங்க. நடுநிலையை கூட போக்கிடுதான். அந்த நடுநிலையாளர்கள் வெட்கப்படுவாங்களாம் பிறருடைய பொருளை எடுத்துக்கொள்வதற்கு. ஆகையினால நாணி ஒதுங்கி அதை நீக்கி அந்த தன்மையை நாம விட்டுவிட வேண்டும். அப்படித்தான் அதற்கு பெரியோர்கள் அஞ்சுகிறார்கள். மேலும் அந்த நிலையான இன்பம் ஒருவருக்கு வேண்டும் என்று கருதினால் அவர்கள் என்ன பண்ணணும்? அவர்கள் அறனல்ல செய்யக்கூடாது. இது அறமல்லாத செய்கை பிறருடைய பொருளை ஆசைப்படுவது என்பது. நாம இந்த நேரத்துல அறநல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அப்படி சொல்றாரு ஒரு இடத்துல. அறநல்ல தற்பிறர் செய்யினும். தனக்கு அறனல்லாதவற்றை பிறர் செய்தாலும் கூட, அப்ப அறமல்லாத தன்மை பிறர் செய்யறது. அது அவங்க செய்யறது. ஆனால் இந்த குறள்ல நமக்கு நாமே செய்து கொள்வதாக பிறர் பொருளை ஆசைப்படுதல் அமைந்துவிடும். ஆகையினால எதிர்காலத்துல நிலைத்த இன்பம் வேண்டும்னா பிறர் பொருளை நயவர்க்க ஆசைப்பட வேண்டாம். இலன் என்று நான் என்கிட்ட இல்லைன்னு நினைச்சு தானே நான் திருடினேன், அல்லது ஆசைப்பட்டேன், அல்லது எடுத்துக்கிட்டேன். வேண்டாம். ஏனென்றால் அது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளுகிற துன்பம். 205 சொல்றார். இது 174ல சொன்ன குறளு. ஆனால் இதுக்கு நான் மாற்றாக 205 நினைச்சு பார்க்கிறேன். 205வது குறள்லயும் அறிவாளர்கள் தன்னுடைய தன்மைக்கு மாறாக இந்த தீமை வரும்படியான இந்த செயல்பாட்டை சாடுறார். ஆகையினால ஆன்ற விந்தடங்கி பெரியோர்களே, நாம இப்படித்தான் நினைச்சு பார்க்கணும். நமக்கு சேதம் வந்துடக்கூடாது. இல்ல, பாரதி தான் மறுபடியும் நினைவுக்கு வரான் சேதம்னு உடனே. ஏன்னா நாங்க இப்போ மழையில பயங்கரமா சேதப்பட்டு போய் கிடக்குறோம். எங்க மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் எல்லோரும் நன்கு அறிந்ததுதான். சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் எழுதுறார் பாரதி. சேதம் வரக்கூடாது இல்லையா? இது தேசமாக இருக்க வேண்டும், சேதமாக இருக்கக்கூடாது. ஆகையினால சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் எப்போ வறுமையில, அப்போ வறுமையிலும் செம்மையா இருக்கணும். அப்படின்னா குற்றமில்லாத ஞானியர்களாகிய நாம் அந்த அறிஞர்கள் சொன்னபடி நாம புலநடக்கத்தோடு வாழ்கின்ற பெரியோர்கள் தன்னை அடக்கிக் கொள்வார்கள். அந்த ஆசை வந்தா கூட புலநடக்கத்தோடு இருப்பதனால அவங்க அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆகையினால சிறப்பாக அப்பழுக்கு இல்லாமல் வாழணும்னா நாம இந்த தன்மையை விட்டுவிட வேண்டும். மேலும் உண்மையாகிய இந்த விரிந்த அறிவு இருக்குத, இது பயனற்றது. வள்ளுவன் கேட்கிறான், கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனில், இல்லையா? ஆகையினால குற்றமில்லாத ஞானிகளாக நாம் வாழ்கிறோம்ன்றது உருவத்திலேயும் படிப்பிலேயும் இல்லை. இந்த மாதிரி பண்பாட்டை விடாமல் இருப்பதிலே இருக்கிறது. அருளாளராக நாம் ஒருவேளை வாழ்ந்தால் அருளாளராக நாம் வாழ முடியும். அப்படி வாழணும்னா நல்லொழுக்கம், பொல்லாப்பு வராத நல்லொழுக்கம் இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக பிறர் பொருளை நாம வவ்வுதல் கூடாது, பிறர் பொருளை நாம ஆசைப்படுதல் கூடாது. மேலும் அது கெட்டொழிய நம்மை செய்துவிடும். கெடுதல் வேறு, ஒழிதல் வேறு. இருக்குதே பொருளே இல்லாகி யாங்கு கெடும்னு போடுறான் வள்ளுவன். அப்போ பொருள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லாகி யாங்கு கெடும்னு ஒரு திருக்குறள்ல விளக்கம் கொடுக்குறான். அப்போ இந்த இந்த அதிகாரம் தான் எல்லாத்துக்கும் மாதிரி எல்லாவற்றிலேயும் பிரதிபலிப்பதாக நான் கருதுகிறேன். இது முக்கியமான ஒரு அதிகாரத்தை பூர்த்தி. அதே நேரத்துல செயலளவுல உதாரணத்துக்கு சொல்ற, வெண்ணெய் கையில இருக்கு, ஆனால் அவன் மட்டும் சாப்பிடல, நண்பர்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். கிருஷ்ண பகவான் திருடிட்டான், எல்லார் இடத்துலயும் போய் சாப்பிட்டுட்டான்றது பொருள் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒன்று நிகழ இருக்கிறது. வாயை தர எடுத்து சாப்பிட்டியாமே கேட்கிறா தாய்.
கேட்ட உடனே உலகத்தை எல்லாம் மண்ணுண்ட வாயன் காட்டுகிறான். அப்படியே உலகம் முழுக்கும் காட்டுறான். அப்போ ஒரு நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக நாம புராண செய்திகள் ஆனா கூட சரி, அதுல ஒரு விளக்கத்தை பெரியோர்கள் சிந்திக்கத்தான் செய்யறாங்க. ஆகவே அருளாளர்களா இருக்கிறவங்க இந்த கெட்டொழிய நேருமேன்னு கருதி பேராசைப்படாம இருக்கலாம். அதே நேரத்துல செயலளவுல நல்ல தன்மையை பயனாக நாம் அடையக்கூடிய நேரத்துல அது பயனற்றதாயிடும். இப்போ கர்ணன் அவனுக்கு தேர்வு நேரத்துக்கு பயன்படலைல்ல. அவன் பெற்றான் வித்தைய. ஆனால் அவன குருவினுடைய சாபமோ அது எதுவோ அத விட்டுடுங்க. அதுக்கான பின்னணிகள் வேறு. கர்ணனுக்கு தேவையான பொழுது மறந்து போச்சா இல்லையா? படித்தது தக்க நேரத்துல மறந்து போகிறது. அப்படித்தான் பயன் விளைகிற நேரத்துல அத நாம ஒன்றும் அனுபவிக்க முடியாது. அது நான் இப்படி நினைச்சு பார்க்கிறேன். "ஊழையும் உப்பக்கம் காண்பர்" யாருன்னா, உழைவின்றி தாழாது உஞற்றுபவர். அப்போ அவன் கடைசி வரை போராடி ஊழைய உப்பக்கம் கண்டுட்டானே, வெற்றி தானன்னா முடியாது. நெறைய சம்பாதிப்பார் ஒருத்தவரு. கிம்பளம்லாம் கூட வாங்கி சம்பாதிப்பாரு. ரிட்டயர்மென்ட் ஆயிட்டு வந்து அனுபவிக்க போற நேரத்துல அவருக்கு கைக்கு இருக்காது. ஒண்ணு அவரு இருக்க மாட்டாரு, அல்லது அந்த பொருள் இருக்காது. ரொம்ப அழகா எச்சரிக்கிறார். நல்ல பயனை விளைவிக்கின்ற நேரத்துல அதுதான் வெண்ணெய் திரண்ட நேரத்துல தாழிய உடைச்சுட்டா எப்படி இருக்கும்? வெண்ணெய் திரண்ட நேரம் தாழிய உடைச்சுட்டா? ஆகவே அப்படி சிந்திக்கிறார். காத்தலும் துன்பம் தானே. நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து ஆசைப்பட்டு வச்சுட்டோம். அதை பாதுகாத்து வைக்கிறதுமே கூட துன்பம் தான் சொல்றார். ஆகையினால நம்மை பொறுத்தளவுல கவராதவர் தான் அறிவுடையவர். முதல்லே செய்யக்கூடாது அந்த தப்ப. அதுக்கப்புறம் நாம அத வளர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நாம அத துன்பங்களை அனுபவிக்க தேவையில்லை. திருமகள் அப்படிப்பட்டவங்களிடத்தெல்லாம் வந்து சேருவார். உரைக்காரர் ரொம்ப அழகா சொல்றார். ஆற்றலால் ஆக்கம் வந்து சேர்ந்து விடும். அப்ப 2 வித ஆற்றல் சேர்ந்துடுது. ஒரு லட்சுமி ஆகிய திரு வந்து உள்ளத்தில் உட்கார வேண்டும்னா அதுக்கு இடம் இருக்கணும்ல. கிளீன் யுவர் ஷெல்ஃப்னு சொல்லுவார் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர். எதை வைக்க வேண்டுமோ அதைத்தான் உள்ளத்தில் வைக்க வேண்டும். பிறருடைய பொருள் மேல ஆசை வச்சுக்கிட்டே இருந்தால் அப்போ இறைவியை வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் எங்க இருக்குது? ஆகையினால ரொம்ப அற்புதமா சரியான தருணத்துல நல்ல ஒரு சிந்தனையை வளர்ப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தீங்க. காலம் கடந்துருச்சா என்னன்னு தெரியல. நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி மறுபடியும் சகோதரி வெண்ணிலா உள்ளிட்ட குழுவினருக்கும் கருமுருகன் ஐயா உள்ளிட்ட பெரியோர்களுக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகின்றேன். நிறைய பேசணும்னு ஆசைதான், இருந்தாலும் 2 ஹார்ட் அட்டாக் வந்துட்டதுனால நிறைய நாள் பேசுறதுக்கு இதயம் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இதயத்துல உதயமாகிற சொற்களை எல்லாம் ஓரளவுக்கு சொன்னதாகத்தான் கருதுகிறேன். 1000 நாள்கள் பேச ஆசை, 100 நாளுக்காக தயாரித்தேன், 10 நாளாவது சிந்தித்தேன், 1 நாளாவது சொன்னேன். ஆனால் 1 மணி நேரத்திலே பேச வாய்ப்பு கிடைத்தது. 1 நிமிடமாவது என்னுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும் என்று கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். உங்களுடைய நல்லாசிரியர் முனைவர் தி.க. நாகராஜன், விழுப்புரம். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் பெருமகனாரே. நிறைய பேர் நல்லாசிரியர்னு தன்னுடைய பெயருக்கு முன்னால் இட்டுக் கொள்ளுவார்கள். ஆனால் நல்ல ஆசிரியர் என்பதை உணர்த்தி இருக்கிறீர்கள். உண்மையிலே நான் ஒரு 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 மாணவனாக உங்களிடம் உங்களோட பாடம் கேட்க முடிந்தது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நீங்கள் உரைப்பொழிவு நடத்துகின்ற பொழுது நான் மாணவர் என்கிற நிலையில்தான் என் மனம் பயணித்தது. காரணம், உங்களுடைய சிந்தனை செயலாக்கம் அப்படி. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய விரிவான அறிவு, பல்வேறு புத்தகங்களிலிருந்து பெறப்பட்ட அந்த விரிவான அறிவு, ஆழமான சிந்தனை, பல்வேறு புத்தகங்களை தேடி தேடி கற்றதுமல்லாமல் கற்றவற்றிலிருந்து தேர்ந்தெடுத்த கருத்தியலை மேம்படுத்தி வெளிப்படுத்திய செயலாக்கம். காரணம், புலமை என்பது ஐம்புலனாலும் ஒரு பொருளை அறிதல் ஆகும். அப்படி எல்லா நிலையிலும் இருந்து அறிந்த அறிவுகளை எங்களுக்கு பழமொழிகள், நீங்க பழமொழிகள் கற்ற புலமையாளராக, மொழியியலாளராக நீங்கள் தன்னை வெளிப்படுத்தி கருத்தியலை வெளிப்படுத்தினீர்கள்.
நீங்க ஒரு இடத்துல 175வது குறள் சொல்லுகின்ற பொழுது, "அஃகிய அகன்ற அறிவென்னாம் யார் மட்டும் வெகி எரிய செயின்" என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு சொல்லாடலை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். "இருள் வந்தால் அருள் இல்லை" என்று சொன்னீர்கள். நெறைய பேரு இதுவரையும் போனதுல பெரும்பாலானோர் அப்படிதான் இருக்காங்க. எப்படின்னா, யாரோ ஒருவர் சொல்லிய உரையை எடுத்துக் கொண்டு வந்து, தான் சொல்லுவதாக பதிவு செய்கின்ற இந்த காலகட்டத்தில், தன்னால் சிந்தித்து, தன்னால் பல நூல்களிலிருந்து பெறப்பட்ட அறிவை ஒருங்கே கட்டமைத்துக் கொண்டு, வள்ளுவன் வகுத்த அந்த பாதையில் பயணிப்பது என்பது பெரிய கடினம். அந்த கடினமான பணியை எளிமையாக கடந்து எங்கள் எண்ணங்களில் கடத்தி இருக்கிறீர்கள். ஐயா தி.க. நாகராஜன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா, மீண்டும் நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் அதிகாரத்தை நிறைவு செய்த பிறகு, ஒவ்வொருத்தரையும் 1 மணி நேரம் முழுமையா அவருடைய சிந்தனைகள பேச வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நீங்க வரணும். எனக்கு அ எனக்கு என்ன வருத்தம்னா, உங்கள்ட்ட ஏன் ஒரு அதிகாரம் அது எங்களுடைய மரபு. எங்களுடைய ஒரு கோட்பாடு. ஒரு ஆளுக்கு ஒரு அதிகாரம் தான். ஆனா உங்கள்ட்ட ஒரு 10, 15 அதிகாரம் எங்க சிவசுப்ரமணியம் ஐயா உங்கள கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா, நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இணைய வழியா இருக்கட்டும் அல்லது பொது வெளியில பேசுகின்ற பொழுது, பிறரை பேசுகின்ற பொழுது ஒரு மரியாதையான சொற்களை பயன்படுத்துகிறது என்பது இந்த காலகட்டத்தில் குறைந்து வருகிறது, அரிதாகி வருகிறது. ஆனால் நீங்கள் கலைஞரை சொல்லுகின்ற பொழுது, வாலியை சொல்லுகின்ற பொழுது, மகாகவியை சொல்லுகின்ற பொழுது, எல்லாரையும் ஒரு உயர்வான சொற்களால், வாடா போடான்னு கூட அது கவிஞன் அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லாம எனக்கு ரொம்ப உங்கள்ட்ட நெறைய கத்துக்கணும். எனக்கு உங்களெல்லாம் நான் பள்ளியில் ப ப படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையே என ஒரு ஏக்கத்தை வரவழைக்கின்ற அளவிற்கு நீங்கள் பயணித்த பாதை என்பது காலம் காலமாக இது இணையத்தில இருக்க போகுது. நீங்க பேசினது இந்த அதிகாரம் என்பது இணையத்தில நேரலையிலயும் போயிட்டுருக்கு. இணையத்திலயும் இருக்கத்தான் போகுது நிரந்தரமாக. இது ஒரு ஆய்வு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஆய்வு மாணவர்கள் தன்னுடைய ஆய்வுகளை நோக்குகின்ற பொழுது, தரவுகளை தேடுகின்ற பொழுது, ஒரு தரவாக அமைவதற்காகத்தான் இந்த இணையவழி தொடர் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம். அதை சரியாக, நிறைவாக செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், மனதார உங்களுடைய பாராட்டுக்கள் எங்களுக்கும் வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு, பின்னூட்டத்தை தொடங்குமாறு ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றோம். ஐயா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஐயா, 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 நன்றிலாம் நீங்க சொல்ல வேணாம். நாங்க தான் உங்களுக்கு பலமுறை நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே வெண்ணிலா அம்மாவுக்கு கூடுதலான நன்றி. ஏன்னா, அவங்க ஒரு இப்படி ஒரு 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 தமிழ் அறிஞர, ஒரு ஒரு நல்ல ஆசிரியர, நல்லாசிரியர எங்களுக்கு அறிமுகம் செஞ்ச வெண்ணிலா அம்மாவுக்கு இந்த நேரத்தில நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். ஐயா பின்னூட்டத்த தொடங்குங்க. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மகாஸ்ரீக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நல்லா வெண்கல குரலால் குரலை சொன்னாப்புல. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாசிரியர் நல்லாசிரியர் நாகராஜன் அவர்கள் வந்து பாரம்பரியமிக்க குடும்பத்தர் குடும்பத்திலிருந்து வந்தவர். அதாவது தமிழ் குடும்பம். அவங்க தாத்தா தமிழாசிரியர், அப்பா தமிழாசிரியர், இவங்களும் தமிழாசிரியர். அதனால ரொம்ப பல நூல்களிலிருந்து மேற்கோள்களை காட்டினாரு. ரொம்ப அருமை. அதுவும் பாருங்க, மகிழ்ந்து குலைந்து நெகிழ்ந்து சொற்சிலம்பம் ஆடினார் என்றே சொல்ல தோன்றுகிறது. இன்னும் ஒன்னையும் சொல்லாம இருக்க முடியல. அதாவது அவருக்கு அவங்க உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே அவங்க இணையர் வந்து புத்தகத்தை கொடுக்காங்க. அவங்க வந்து ஒரு ஊன்றுகோல் மாறையத செயல்பட்டாங்க என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்து இந்த திருக்குறள்ல 1, 2 மட்டும். இளனென்று அப்படின்னு இல்லாதவங்க பிறர் பொருள் மேல ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுதாப்புல. அப்ப அதுக்கு பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டையும் சொல்லியிருக்காரு. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திறமை இருக்கு, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம உழைச்சா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவாவே என்னுடைய கருத்து என்னன்னா, இல்லாதவங்க ஆசைப்பட மாட்டேங்காங்க. அதாவது தொழிலாளர், விவசாயிகள் ஆசைப்பட மாட்டேங்காங்க. இந்த கார்பரேட் மாதிரி பணம் நிறைய வச்சிருக்கவங்க தான் மேலும் மேலும்
பணத்து மேல ஆசைப்படுறாங்க, பொருள் மேல ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. அடுத்து, பிறர் பொருள் மீது ஆசைப்படாதவர்களுடைய செல்வம் செல்வம் சென்று சேரும்னு சொல்லுதாப்புல திருவள்ளுவர். சென்று சேரும். அப்ப அப்படிப்பட்டவங்களை பார்த்து சென்று பொருள் சேரும் அப்படின்னு சொல்லிதாப்புல. மேலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளும் செல்வமும் தேய்ந்து விடாது அப்படின்னு சொல்லுதாப்புல, கரையாது அப்படின்னு சொல்லுதாப்புல. மொத்தத்துல இது கௌதம புத்தர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். அத மிக்க நிறைவாக அந்த இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்குன்னு போல இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கிறது. அவருக்கு மிக்க நன்றியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க பாத்தீங்களா? போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அந்த சேதம் இல்லாததுதான் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. நான் சேதமான மாவட்டத்திலிருந்து, அது ஒரு பெரிய பதிவு. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாவட்டம் உண்மையிலே மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது. அது விவசாயமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அது எதிர்பாராத. இப்போ சென்னைலாம் மழை வருது அப்படின்னா முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை இதுவாக்குன்னு ஒரு ஒரு ஏற்பாடோடு இருந்தது. யாருமே எதிர்பார்க்காம துவம்சம் பண்ணிடுச்சு. அது 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 ரொம்ப கண்ணீர் வர்றது மாதிரி. நீங்கள் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் அந்த சேதத்தை மீட்டெடுக்கவே முடியாது. நீங்கள் வேணா சொல்லலாம், நான் ஏக்கருக்கு 5000 கொடுக்குறேன், 10,000 கொடுங்க, 1,00,000 ரூபா கூட கொடுங்க. ஆனால் விவசாயி கதிர் அறுத்து ஒருபடி நெல்லை சுவைக்கின்ற அந்த சுவை 1,00,000 தராது. ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். வீடுகள்லாம் இழந்து, மாடுகளை இழந்து, தண்ணீர் ஓடுகின்ற பொழுது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் என்ன, இன்னொரு சங்கடத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சில மாவட்டங்களில் பேர் சொல்ல விரும்பல, பாதிப்புன்னா எங்கெங்க இருந்தெல்லாம் நிதி உதவி, பொருட்கள் உதவிலாம் வந்தது. ஆனால் என்னமோ விழுப்புரம் மாவட்டத்திற்கு அப்படி வரலை என்கிற ஆதங்கமும் எனக்கு உண்டு. ஏன்னா பல்வேறு சேவை அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற அந்த பேரிடர் சமயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிவாரணம் இதுன்னு லாரியா ஏற்றிட்டு போனாங்க. ஏன் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏற்றிட்டு போகலன்னு எனக்கு அது புரியலை. ஏற்றிட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அது பத்தாது. ஏனால் பெரிய சேதத்தை சந்தித்த அந்த மாவட்டம் உண்மையிலே அதை போகிற போக்கில் மன ஆதங்கத்தோடு ஐயா நல்லாசிரியர் அவர்கள் பதிவு செய்தார்கள். அதையும் நாம் ஏன் மீண்டும் ஒரு மீளுருவாக்கம் போல சொல்லுகிறோம் என்றால், அந்த மாவட்டத்தை இன்னமும் மாநில அல்லது மேலே இருக்கக்கூடிய, ஏன்னா அது மத்தியம்னு சொல்கிறாங்க, ஒன்றியம் சொல்கிறாங்க, அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் அந்த மாவட்டத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கடந்து போகிறோம். அறச்செல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று குரல் சொன்ன அந்த மாணவி மிக அழகாக வார்த்தைகளை உச்சரித்து அருமையாக சொன்னாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உரையாசிரியர் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒருங்கிணைப்பாளர் அவ்வளவு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி நான் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஒரு நீண்ட நெடிய விளக்கங்கள்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நிறைய நூல்களை படித்து அவர் அதுக்குன்னு குறிப்பு எடுத்திருப்பார் போல இருக்கு. நமக்கு நிறைய தொகுத்து வழங்கியிருக்காரு ஐயா. அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த அதிகாரத்துல பார்த்தோம்னா மண், பொன், பணம், இது 3 தான் அடிப்படையான பிறரோட கவர்வதற்கு அறம் தவறி எடுக்க ஆசைப்படுறாங்க. இதுல மேல்மட்டத்தாரும் கீழ்மட்டத்தாரும் அறமாவது இன்னொன்னாவது நமக்கு வேணும், அது எந்த வகையில வாங்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த நடுத்தர வர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அறத்தை கைவிடவும் முடியாது, அறத்தை மீறியும் செய்ய முடியாம அவங்கதான் தவிச்சு போய் நிற்பாங்க. அவங்கதான் முன்னேற முடியாம இருப்பாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க, சி இப்படியெல்லாம் போய் அவன் பொருளை போய் ஆசைப்பட்டு வாங்கறதா எடுக்கிறதா அப்படின்ட்டு. இந்த வாட்ஸ்அப்ல அடிக்கடி ஒரு பதிவு படிப்பாங்க, உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது, நீங்க நல்லா இருப்பீங்க.
ஆனா அவங்களுக்கு தெரியாது நாம நாசமா போனதுக்கே இந்த நல்ல மனசுதான் காரணம்ட்டு. இந்த நல்ல மனசு இருக்கறனாலதான் நாம ஒண்ணொன்னையும் ஐயோ பாவம், இந்த பாவம் நம்ம பேர பிள்ளைகள் வரைக்கும் போய் சேரும்னு பயந்துகிட்டு இருக்கோம். மேல் மட்டத்தை எடுத்துங்க, எந்த அரசியல்வாதி 14 தலைமுறைக்கு மேலேயே சொத்து சேர்த்துட்டாங்க, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் தெரியும், யாரால என்ன பண்ண முடிஞ்சது? ஆனா வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு சொன்னாரா என்னவோ, இதெல்லாம் படிச்சுதான் இந்த ஆட்சியாளர்கள் போயிருக்காங்க, அரசியல்வாதிகள் போயிருக்காங்க. படித்தவர்களும் கூட பாகப்பிரிவினை என்ற பேர்ல என்ன நடக்குது பாத்தீங்களா? குடும்பத்துல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அந்த பாகப்பிரிவினை பிரிக்காத வரைக்கும். பிரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவனுக்கு ஏன் அது அதிகமா கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இந்த குறை வச்சீங்க, அந்த குறை வச்சீங்க. அதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயங்கள். அது விட்டு கொடுக்கறதும் கிடையாது. மனசுல அறம் எனப்படுவது மத்தவங்க மனச புண்படுத்தாம நடக்கிறதும் அறம்தான். அந்த அறம் இருந்தாவே போதும். திருமகள் நம்மள தேடி வருவா. அது 100ல ஒரு வார்த்தை. உண்மையும் கூட. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதனால இந்த அதிகாரம் அறத்தை வலியுறுத்துது. இந்த அறம் இருந்தாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும். இத நடுத்தர வர்க்கங்கள் தான் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நம்ம எல்லாருமே நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கோம். மேல்மட்டம் எல்லாம் கிடையாது. வருகின்ற வருவாயை வைத்து நாம் வள்ளுவர் வழியில் நம்மால் முடிஞ்ச அளவு, ஏன்னா இந்த சமுதாயம் நம்மள போட்டு கசக்கி புழிஞ்சு மிதிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்க. அதுலயும் எம்பி மேல எழுந்துதான் வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பெருமைப்பட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த குரல்ல இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குனாக்க, உண்மையிலே நாம் எல்லோரும் அறவழியில் இருப்பதால் தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் உங்களெல்லாம் நான் நேர்ல கூட பார்த்ததில்ல. ஆனா ஒவ்வொருத்தரோட பின்னோட்டமாகட்டும், உரை கொடுக்கிற அந்த பெரிய பெரிய ஆளுமைகளாகட்டும், உண்மையிலே நானா கொடுத்து வச்சவதான் இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தர்றீங்களா? கை உயர்த்தலாம். இன்னைக்கு கை கம்மியா உயர்த்தி இருக்குது. இன்னைக்கு ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் விடுப்பெடுத்து கொண்டாங்களா என்னன்னு தெரியல. எண்ணிக்கையே இன்றைக்கு குறைவு. ஏன்னா 40 என்ற எண்ணிக்கை இன்றைக்கு 20 வரையும் தான் வந்தது. ஒருவேளை அரசாங்க அரசாங்க பணியில் இருப்பதால் என்னவோ பல்வேறு பேருக்கு ஞாயிறு என்றால் அது விடுமுறை என்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லை. வேறு யாராவது இருக்கீங்களா? இல்லை நிறைவு பதிக்கு போயிடறதுதான். நன்றி. ஐயா, நீங்க எதுவும் நிறைவா சொல்ல விரும்புறீங்களா? செறிவான குழு ஐயா. அறிவார்ந்த குழு, செறிவார்ந்த குழு. பெரும்பாலும் ஐயா இந்த பின்னூட்டங்கள்லாம் பெரும்பாலும் வாய்ப்பே கொடுக்கறதில்ல. இப்பெல்லாம் எந்த விழாக்கள்லையும் ஏற்புரையே கூட கொடுக்கறதில்ல. ஏற்புரைக்கு வாய்ப்பு கொடுத்து பின்னூட்டத்தையும் கேட்க வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நிறைவா இருந்ததுங்க ஐயா. எல்லோருமே சாதாரண குழு இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டேன். நேரடியா பேசியிருந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட கூடுதலான ஒரு பின்னூட்டம் வந்தாலே புரிஞ்சு போகுது. அப்போ நுணுக்கமா கவனிச்சு இருந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. பெரிய ஏற்பாடுங்க ஐயா. மீள சகோதரி வெண்ணிலா அம்மையாருக்கு நன்றி. உங்களுக்கு மெத்த நன்றிகள். உங்க குழுவினருக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றிங்க. தோழமைகளே, நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான ஒரு தொடர் பயணத்தில் இருக்கிற இந்த தினத்தில் நம்மோடு பயணித்த, உரைப்பொழிவால் சிறப்பு சேர்த்த நல்லாசிரியர் முனைவர் விழுப்புரம் மாவட்டத்தில், மீண்டும் மீண்டும் அந்த மாவட்டத்தை சொல்வதற்கான காரணம் எல்லோரும் தெரிய வேண்டும் என்பதற்காக, விழுப்புரம் மாவட்டத்தில் சென்னகுணம் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய தேர்வுநிலை தமிழாசிரியர் நல்லாசிரியர் முனைவர் தி.க. நாகராஜன் ஐயா அவர்கள் உண்மையிலே கலந்து கொண்டு நம்முடைய அமைப்பிற்கு பெருமை சேர்த்தார்கள். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, அதே போல இன்றைக்கு முற்றோதல் செய்த மாணவி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்கக்கூடிய புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய 11ஆம் வகுப்பு மாணவியான வே மகாஸ்ரீ அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும்
இங்கே கூடியிருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகள் சார்பாகவும் நம்முடைய பொதுச் செயலாளர் தலைவர் உள்ளிட்ட அத்துணை பேரின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளைய தினம் 19வது அதிகாரமான புறங்கூறாமை என்கிற அதிகாரத்தின் கீழ் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். பேராசிரியர் ஒரு நிமிஷம் பேசலாமா? டிஎஸ்என் தோழர் சொல்லுங்க. நான் பயணத்துல இருந்தாலும் சரியா கேட்க முடியல. ஆனா ஆரம்பத்திலே அவங்க நம்மளுடைய நாகராஜன் ஐயா பேசுனதை கேட்டேன். ஆனா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மொழி புலமை இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. அதுவும் ஒரு பேராசிரியர் நல்லாசிரியர் கூடியவர் பெரும்பெரும் மேடைகள்ல இவரை கொண்டு விடணும். நீங்க சொன்ன மாதிரியே நம்ம முடிவுல சொன்ன மாதிரியே 1 மணி நேரம் நிகழ்ச்சியில கொண்டு விடணும். தமிழ் அப்படியே கொஞ்சி விளையாடுது. அவர்கிட்ட கோல் வச்சுது. இவரு தமிழர் மேல கோல் வச்சாரா, தமிழ் இவரை கோல் வச்சாரு, அப்படி ஒரு போட்டியில பேசுறாரு. பல 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 எடுத்துக்காட்டுகள். ஐயோ, உண்மையிலே அட்டகாசம், அற்புதம். இதை விட அவருடைய உரையை சொல்லவே முடியாது. என்ன வரலாறு, நேரு சம்பவத்தை மொய்லால் நேரு அடிச்சு விட்டாருன்னு அதை சொல்றாரு. கவிஞர் வாலிக்கு உள்ளத அந்த சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு குரல் சொல்லும் போதும் அதனுடைய அதாவது அசோசியேஷன் ஆஃப் தாட்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன அலைகளை தமிழ்ல தமிழ் கடல் சொல்ல போனா அப்படி அருமையான பேச்சு, அட்டகாசமான பேச்சு, அற்புதமான பேச்சு. கேட்க கேட்க பரவசமா இருக்கு. இன்னும் கேட்கலாமான் இருக்கு. இதுவரை தமிழ் புலமை அதுவும் ஐயாட்ட இவ்வளவு தூரம், அதுவும் குறுகிய காலத்துல நீங்க கூப்பிட்டு விடுதலை தோழருக்கு இதுல ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் இந்த மதியம் சொல்லி இப்ப இப்படி ஒரு அதாவது அந்த தமிழ் இவர்கிட்ட அப்படி நாட்டியம் ஆடிச்சு. அப்படி இவரு அதுக்கு மேல கோல வச்சினாரு, அப்படி பேசினாரு. அருமை அருமை அருமை. நன்றி டிஎஸ்என் தோழர். ஐயா நாகராஜன் ஐயா கொண்டு டிஎஸ்என் தோழர் சென்னை ரயில்வே துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம எதிர்பார்க்க அதுதான். நிறைய பேர் வள்ளுவன் செய்த அந்த மூலபாடத்தினுடைய படிக்காமல் அதற்கு உரை எழுதிய உரைகளை வைத்துக்கொண்டு இதுதான் திருக்குறள் என்று சுமக்கிற கூட்டங்களை தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதல்ல, அவனுடைய சிந்தனையை நாம் உள்வாங்குவதற்கு நிறைய பயணிக்கணும். இன்னைக்கு ஐயா சொன்னதுதான், பல்வேறு தளங்களிலிருந்து எல்லாம், அதாவது ஆன்மீக தளத்திலிருந்து எடுத்துட்டு வராங்க, ஆன்மீகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தளத்திலிருந்து எடுத்துட்டு வர்றாங்க, வடமொழி புலமையிலிருந்து எடுத்துட்டு வர்றாங்க, மேல்நாட்டு இலக்கியங்கள்ல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. ஆக இப்படி எடுத்துட்டு போனா தான் அவன் சிந்திக்க. அதனால, ஏன்னா திருக்குறள் என்பது உலக பொதுமுறை. அது உலகத்திற்கே அறவழி தந்த அறை இலக்கியம் சொன்ன ஒரு மகத்தான இலக்கியம். இலக்கியத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டமைப்பு உலக மானுட சமூகம் அறவழியில் நிற்பதற்கான தந்த ஒரே இலக்கியம் இந்த இலக்கியம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த இலக்கியத்தை படிப்பதற்கு பல்வேறு நூற்புலமை வேணும். அப்படின்னா தான் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு நூலை போட்டு நானும் முறை செய்திருக்கிறேன் என்று முறையாக நிற்பது அது ஒரு சால பொருத்தம் கிடையாது. ஆனால் ஐயாவுடைய உரைதான் உண்மையிலே நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் நோக்கம் அதுதான். நீங்க அந்த திருக்குறளை உள்வாங்கி கொண்டு உங்களுடைய கருத்தியல் என்ன, அதுதான் ஆய்வினுடைய போக்கிற்கு சான்றாக தரவாக அமையும். அதனுடைய அடிப்படையில் நான் கட்டமைச்சோம். அதை சரியாக நிறைவு செய்தீர்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை தங்களுக்கு வாழ்த்தை சொல்லி பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த அத்தனை பேருக்கும், முற்றோல் செய்த அருமை குழந்தை அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, இந்த அதிகாரம் ஒவ்வொருவரும் ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் பொறுப்பாக இருந்தாலும் சரி, இந்த குறளை முழுமையாக மனப்பாடம் செய்து ஒப்பித்த பிறகு, அதுபடி வாழ்வேன் என சத்தியம் செய்த பிறகு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு உருப்படும் என்று சொல்லி, இந்த தேசம் வளருவதற்கான, நீங்க ஐயா சொல்லிட்டாங்க, தேசம்னா சேதம் இல்லாமல் இருப்பதுதான் தேசம். உண்மையில அது எவ்வளவு ஆதங்கமான வார்த்தைன்னு உணர்கின்ற பொழுதுதான் அது அறிய முடியும். ஆனால் இந்த தேசம் சேதமாய்த்தான் இருக்கிறது. சேதாரம் இல்லாமல் நகை போல ஆகிவிட்டது. சேதாரம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நகைக்கடை விளம்பரம் போல போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் சரியான நேரத்தில் பயணித்த அத்தனை பேருக்கும் நஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, நாளை தினம் புறம் கூறாமை என்கிற அதிகாரத்தின் கீழ் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு. நன்றி.